ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல் ஜனவரி 20 முதல் 24 வரைக்கும் 1 மணி நேரமாக ஒளிபரப்ப போகிறாங்க. மலேசியா தம்பதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து முத்துவும் மீனாவும் விருந்து வச்சு பார்லர் அம்மாவுடைய மலேசியா அப்பா பற்றி தகவலை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதை பார்த்து பார்லர் அம்மா உஷாராகி பல்வழின்னு சொல்லி எஸ்கேப் ஆனதால் முத்துவுக்கு ரோஹிணி மேலே இருந்த சந்தேகம் அதிகரிச்சிருது. எலியை பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி ரோஹிணியை பிடிக்க திட்டம் போட்ட முத்து அப்பாக்கிட்ட ஒரு ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்து, அப்பா இதில் ஒரு சைனை போடுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்குன்னு அப்பா கேட்க மலேசியாவுக்கு போகிறேன்னு சொல்ல பார்லர் அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. முத்தோட அப்பா அங்கேயெல்லாம் போக ரொம்ப செலவாகுண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அது பார்லர் அம்மா ஊருப்பா, நம்ம பார்லர் அம்மா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்ன? அப்படி சர்க்காசமாக முத்து சொல்ல ரோஹிணி வேறு வழி இல்லாமல் மண்டையாட்டுறாங்க. ரோஹிணி மனோஜோட தனியாக இருக்கும்போது, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கும்போது அவரை பார்க்க போகிறேன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாவமாக நடித்து மனோஜுக்கு கீ கொடுக்க, அந்த கீ கொடுத்த மனோஜ் பொம்மை இங்கேருந்து யாரும் மலேசியாவுக்கு போகக்கூடாதுன்ட்டு கராராக சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா, சம்பந்தி வீட்டுக்காரங்க ஒரு பேச்சு கூட வந்து பார்க்கலன்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களான்ட்டு சொல்ல, உடனே விஜயா நாங்கள் போயிட்டு வர்றோன்ட்டு சொல்லிடுறாங்க. ஐயோ நாம் இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரோஹிணி பழுது வைக்கிறாங்க. உண்மையாகவே யாரும் மலேசியாவுக்கு போகவே இல்லை. அது ரோஹிணியை பிடிக்க வச்ச எலிப்பொறின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ரோஹிணி இந்த பொறியில் மாட்டுவாங்களா இல்லை எப்பயும் போல் எஸ்கேப் ஆயிடுவாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.